மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உன்னதவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். தழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீ நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழு
மகிமை மாட்சிமை நிறைந்தவர் இவர் ஒருத்தர் தான். ஆமென். இவர் உன்னதமான தெய்வம், இவர் சத்தியமுள்ள தெய்வம், இவர் ஞானமுள்ள தெய்வம், இவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம், மனுஷரில் ஒருவரும் கண்டிராத தெய்வம், இவர் பரிசுத்தமான தெய்வம், இவர் அன்பு நிறைந்த தெய்வம். இப்படி இவரை பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். ஆமென். அடுத்த பாடலாக ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். பாடலன் 890. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமாவே என் முழு உள்ளமே அற்புத தேவனாய் ஸ்தோத்திரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா, பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் கருணையாய் இதுவரை கண்மணி போல் எம்மை கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய் ஸ்தோத்திரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படகிலே கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய் ஸ்தோத்திரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய் ஸ்தோத்திரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரு
பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் இழிப்புடன் கூடி தரித்திருப்போம். விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம். விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்த்துத தேவனாய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவிய எல்லாம் கையை தட்டி ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்த்துத தேவனாய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆமென். ஏன் இப்படி ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்க சொல்றோம்னா, இவர் எனக்காக பரத்திலிருந்து இறங்கி வந்தவர். ஆமென். என்ன சாதாரணமா பக்கத்து வீட்டுக்காரன் கூட நம்மள என்ன பண்றது இல்ல, மதிக்கிறதே கிடையாது பாருங்க. ஏன்னா நம்மளை பத்தி அவன் ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கிறான். இவங்க இப்படிப்பட்ட ஆளு, இவங்க இப்படி. வேலை ஸ்தலத்துல கூட பாருங்க, சாதாரணமா யாருமே நம்மள என்ன பண்றது இல்ல, ஒரு பெருசா மதிக்கிறது கிடையாது. ஆனா நம்மளையும் ஒரு பெரிய விஷயமா பார்த்து அவர் நமக்காக பரத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம சிந்தி தன் சரீரம் முழுவதுமாக பிட்டு கொடுத்து இன்னைக்கு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக வீற்றிருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறதால தான் பாருங்க நம்ம ஆனந்தமாய் பாடுறோம். இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு இருக்கிறதால தான் நாம சந்தோஷமா ஆர்ப்பரிச்சு பாடுறோம். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறதால தான் நம்ம உயிரை கொடுத்து பாடுறோம். ஆமென். அதனாலதான் சொல்றேன், நல்லா கையை தட்டி பாடுங்க. இந்த தெய்வத்தை போல வேற தெய்வம் கிடையவே கிடையாது. இந்த ஒரு தெய்வம் மட்டும்தான் நம்ம கேட்கறது எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் இவரால கேட்க முடியும். ஏன்னா இவர் மட்டும்தான் பார்க்கிறவர், இவர் மட்டும்தான் கேட்கிறவர், இவர் மட்டும்தான் நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம வணங்குறது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். இதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுவோம், என்ன ஒண்ணுமே நடக்க மாட்டேந்தே, நம்ம என்னென்னவோ எதிர்பார்க்கிறோமே எதுவுமே கிடைக்க மாட்டேந்தேன்ட்டு. ஆனா இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தெய்வம். இவர் முடிவு பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஆமென். இந்த ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஒரு நாளும் இந்த ஒரு தெய்வத்தை விட்டு கொடுத்துடவே கூடாது. ஆமென். 3வது பாடலாக என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. பாடலின் 627. பாட்டு புக்கு இல்லாதவங்க பெர்க்மன்ஸ் பாட்டு புக்கில் கூட இது இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது.
பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எல்லாரும் என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஒரு நிமிஷம், இந்த பாட்டுல இருக்கிற வரியெல்லாம் பாருங்க. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். பாருங்க, இதுதான் முன்னாடியே நான் சொன்னேன். இந்த ஒரு தெய்வம் தான் நம்மளை அதிகமாய் மதிக்கிற தெய்வம். ஏன்னா அவர் நமக்காக அவருடைய ஜீவ சுவாசத்தையே கொடுத்தாரு. இங்க நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாயின் வார்த்தையினால இதை அறிக்கையிடணும். நான் கனி கொடுக்கிற மரம், நான் அபிஷேக நதி, நான் ஆனந்த தைலம். இந்த அபிஷேக நதியின் மூலமாய் நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன். இந்த அபிஷேக நதியின் மூலமாய் பலர் என்னாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். நான் கனி கொடுக்கிற மரம், என்னிலிருந்து ஜீவ கனிகள் நான் கொடுக்க போறேன். ஆவின் கனிகளை நான் கொடுக்க போறேன். ஆனந்த தைலம் நானு. என் மூலமாய் பலர் சந்தோஷப்பட போறாங்க, என்னாலே பலர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. இதை நம்மளால நம்பவே முடியாது, ஆனா நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா இந்த தெய்வத்தால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இவர் எல்லா அதிசயங்களுக்கும் பாத்திரர், இவர் எல்லா அதிசயங்களுக்கும் காரணர். இவர் ஒரே ஒரு வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு வார்த்தையினால சூரியனை படைக்க முடியும்னா, ஒரே ஒரு வார்த்தையினால நிலாவை அவரால் படைக்க முடியும்னா, ஒரு மனுஷனை மண்ணிலிருந்து படைத்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்ற முடியும்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் பல அற்புதங்களை செய்ய முடியும். அதனால தான் நம்ம தைரியமாய் பாடணும். நம்முடைய வார்த்தையிலே உன் நாவின் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லுது. இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்? ஒரு முடிவு எடுக்கணும். நான் என்னை பற்றி பாசிட்டிவாக மட்டும்தான் பேசுவேன். நான் என்னில் இருக்கிற பாசிட்டிவிட்டி மற்றவங்க கிட்டேயும் போனோம். நான் யாரையும் நெகட்டிவாக பேச மாட்டேன், யாரையும் கெடுதலாக பேச மாட்டேன். ஏன்னா என்னுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, என்னுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. நான் ஒருத்தனை ஆசீர்வதிச்சா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நான் ஒருத்தனை உயர்த்தினா அவன் உயர்த்தப்படுவான். இதை நாம இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆமேன். இந்த பாடம் என்னோட கூட சேர்ந்து திரும்ப பாடுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேன். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது,
வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதி உடை போற்றிடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரம் ஆக்கிடுவேன், அலங்காரம் ஆக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். விசுவாசத்தோடு எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். முழங்கிடுவேன் சுவிசேஷம்
ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு முழங்கிடுவேன் சுவிசேஷம். ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். பறை பறை சாற்றிடுவேன், விடுதலை சாற்றிடுவேன். எனக்குள்ளே ஊற்று எல்லாம் விசுவாசத்தோடு வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. ரெண்டு கையை உயர்த்தி எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். 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 ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாடினீங்க? பாடிட ஒவ்வொருக்குள்ளும் ஒரு ஜீவ ஊற்று. இந்த ஜீவ ஊற்று ஒருபோதும் வற்ற போறதே கிடையாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறோம். நமக்கு மாத்திரமல்ல, நம்ம குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம சொந்தக்காரங்களுக்கு மாத்திரமல்ல, நம் மூலமாய் பலர் ஆசீர்வாதிக்கப்பட போகிறார்கள். ஆமென். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்புறவங்க ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே என் மூலமாய் பலர் ஆசீர்வதிக்கப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். என் மூலமாய் பலர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா என்னை இதற்காக தான் நீங்க படைச்சீங்க, இதுக்காக தான் நான் இருக்கிறேன். நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன். நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க போகிறேன். நான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருக்க போகிறேன். நான் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன். என் மூலமா என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது என்று சொல்லுகிறவர்கள் திரும்ப ஒரு டைம் என்னோட கூட சேர்ந்து இதை பாடுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அப்படியே நின்ற வண்ணமாக எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அப்படியே பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்துல எங்களை நீர் கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு கூட்டமாய் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் கரிசனையா இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு கையை உயர்த்தி அவரோட பேசுங்க பார்க்கலாம். எங்கே 2 அல்லது 3 பேரோ என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். அவரோடு கூட ஒரு கனெக்ஷனை வச்சுக்கோங்க, அவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு நீங்கள் கேட்கிறதை எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். கேட்கிறதை காட்டிலும் மேலானதையும் அவரால் செய்ய முடியும். அவர் நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இப்படி ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரோட பேசுங்க பார்க்கலாம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்படின்னு அவரோட பேசுங்க. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே
அசைவாடும் ஆவியே, தூய்மாய் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி, இந்த இடமசைய அசைவாடும். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லாமா? அசைவாடும் தூய்மாய் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் அசைவாடும் தூய்மாய் ஆவியே, அசைவாடும் ஆமென், தூய்மாய் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய, இந்த இடமசைய உள்ளம். ஆமென். இந்த இடத்துல இந்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் மூலமாய் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் நம்மை கனமடைய செய்கிறவர், அவர் நம்மை உயர்த்துகிறவர், அவர் நமக்கு ஞானத்தை தருகிறவர், அவர் நம்மை தேற்றுகிறவர், அவர் நமது கண்ணீரை துடைக்கிறவர், அவர் நமது காயங்களை ஆற்றுகிறவர். எத்தனையோ பேர் காயத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். என் கண்ணீரை யாராவது துடைப்பாங்களா? என்னை யாராவது கேட்பாங்களா? எனக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. அவர் உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், அவர் உன் வேண்டுதலை கேட்கிற தெய்வம், அவர் உன்னை ஆனந்தால் நிறைக்கிற தெய்வம், உன்னை சந்தோஷப்படுத்துகிற தெய்வம், உன்னை உயர்த்துகிற தெய்வம், உன்னை கனப்படுத்துகிற தெய்வம். அவரை நோக்கி நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அசைவாடும் ஆவியே, தூய்மாய் ஆவியே, அசை
இருக்கிற உனக்கு அவர் சத்துவத்தை தருகிற தேவன். பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே கனமடைய அலங்கரிக்கிறவர். அவர் ஆவியின் கனிகளினால் நம்மை நிரப்புகிறவர். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இப்படிப்பட்ட கனிகளினால் நம்மை நிறைக்கிறவர். இப்படிப்பட்ட கனிகளினால் நம்மை அலங்கரிக்கிறவர். அவர் நமக்குள் வாசம் செய்வாரானால் நாம் பலருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். அவர் நமக்குள் வாசம் செய்வாரானால் நாம் செய்கிற எல்லாமே ஜெயமாய் முடியும். அவர் நமக்குள்ளே இருப்பாரானால் நம் காரியம் எல்லாம், தொடுகிற காரியம் எல்லாம் ஜெயமாய் இருக்கும். அவர் நமக்குள் இருப்பாரானால் நாம் செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. நாம் செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ போறோம். நாம் ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை வாழ போறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அலங்கரிக்கிறார். நம் மூலமாய் பலர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. இதைதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். அவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வரங்களினால் என்னை அலங்கரிங்க. ஆண்டவரே உடைய வரங்களை எனக்கு தாங்க, உடைய வரங்களை எனக்கு தாங்க. வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீ ஆசீர்வாதத்தை கேட்கிறையா? அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். நீ ஜெயத்தை கேட்கிறையா? அந்த ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இதை எல்லாரும் விசுவாசித்து, அறிவு இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிப்பாங்க. ஆமென். உனக்கு அறிவு இருக்கா? நீ விசுவாசிப்ப. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். நீங்க எதையோ நினைச்சு வந்திருக்கிறீங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அவர் நோக்கி சொல்லாமா? அலங்கரியும் வரங்களினா எழும்பி ஜொலித்திடவே. எல்லாம் சொல்லுங்க, அலங்கரியும், அலங்கரியும் வரங்களினா எழும்பி ஜொலித்திடவே. தந்திடுமே, தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின்
பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால என்னை நிறையுங்க, உம்முடைய வரங்களினால என்னை நிறையுங்க, உம்முடைய ஆவியினால என்னை நிறையுங்க. அவர் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற தெய்வம், ஒரு தகப்பன் தூக்கி சுமக்கிறது போல நம்மை தூக்கி சுமக்கிற தெய்வம். தாயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கிற தெய்வம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வம். நீ அக்கினியில் நடக்கும் போது அவைகள் உன் பேரில் பற்றாது என்று சொன்ன தெய்வம். அவர் நோக்கி சொல்லாமா? ஒரு தாய் தேற்றுவது போல என்னை தேற்றுகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு தகப்பன் தேற்றுவது போல என்னை சுமக்கிறீரே, உமக்கு நன்றி என்று அவரை நோக்கி எல்லாம் பேசுங்க. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்ம பாவின்னு பலர் ஏற்றுக்கொள்றதே இல்லை பாருங்க. நம்மை பலர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஏன்னா அவங்க கண்களுக்கு முன்பதாக நம்ம பாவிகளா தெரிகிறோம். ஆனா இந்த தெய்வம் பாருங்க, நாம் பாவி என்று எண்ணாமல் அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்த தெய்வம் பாருங்க. அவருக்குள் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அவருக்குள் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அவருக்குள் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஏன்னா அவர் மூலமாய் மாத்திரமே இவையெல்லாம் நமக்கு சாத்தியம். அவருக்குள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஏன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே என்று வேதம் சொல்லுது. நாம் அவருக்குள் அன்பு கூறும் போது நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அவர் அதற்காக தான் ஜீவனை தந்தார். அவர் அதற்காக தான் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் அதற்காக தான் நமக்காக இன்று உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் அதற்காக தான் இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் இதற்காக தான் பாருங்க, அவர் அதற்காக தான் மரித்தார். நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக தான் மரித்தார். அவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீரே, உம்மாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நீர் எனக்காக மரித்தீரே,
என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீர் எனக்காக மரித்ததினால் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீர் என் பாவங்கள் எல்லாம் சுமந்து கொண்டதனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் பழைய திரும்பி பார்க்க போறது கிடையாது. நான் பழைய காரியங்களை நினைத்து பார்க்க போகிறது கிடையாது. மனுஷன் பழையசெல்லாம் பேசுவான், ஆனா நீரோ எல்லாவற்றையும் மன்னித்து மறந்திருக்கிறீர். நீர் என் பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டீர். நான் இன்று ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறேன். உம்முடைய ஆவியினாலே நான் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். எல்லாம் அவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே, அவருடைய பரிசுத்த ஆவியானவராலே நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நமக்கு எல்லாமே புதியவை, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவரை நோக்கி சொல்லாமா? எனக்காக மரித்தாரே, என் பாவம் தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள்.